அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முக்கிய 100 வினாக்கள் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 100 வினாக்களும் மிக வேகமாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க முதல் வினா பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு கபடி. தமிழ்நாட்டின் மாநில வாழ்த்து பாடல் நீராறும் கடலொடுத்த. தமிழ்நாட்டின் ஆண் பெண் விகிதம் எவ்வளோன்னா 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள். தமிழ்நாட்டின் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி. தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு கொண்டுள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டின் மாநில முத்திரைச்சொல் வாய்மையே வெல்லும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எதுனா சேர்வராயன் மலை. ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். ஜவ்வாது மலை எங்கு அமைந்துள்ளதுன்னா வேலூரில் அமைந்துள்ளது. சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் எங்கு உள்ளது? விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளதுன்னா விராலிமலை. கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? பெரம்பூரில் அமைந்துள்ளது. இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை எங்கு உள்ளதுன்னா உதகமண்டலத்தில் உள்ளது. NH7 நெடுஞ்சாலை கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்கிறது. இதான் இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எங்க இருக்குன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம் தான். இது 150 அடி உயரம் கொண்டது. தமிழ்நாட்டின் உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை தான் உயரமான சிலை தமிழ்நாட்டிலேயே. இது கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. இதன் மொத்த உயரம் 133 அடி ஆகும். தமிழ்நாட்டின் ஓர்ஸ்வர்த் யார்? வாணிதாசன். இந்திய பசுமை புரட்சி தந்தை யார்? MS சுவாமிநாதன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்னா திரு சுப்புராயலு ரெட்டியார். இவர்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் ஜெயங்கொண்டம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் டைனோசர்கள் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம் ஜெயங்கொண்டம். தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தை தென்னிந்தியன் காசின்னு சொல்றாங்க. தனுஷ்கோடி புயலால் முற்றிலும் அழிந்த ஆண்டு 1964. 1964 தான் தனுஷ்கோடி புயலால் முற்றிலுமாக அழிந்தது. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் ஈரோடு. மஞ்சள் சந்தைனாலே ஈரோடு தான். தமிழகத்தில் சதுப்பு நில காடுகள் சதுப்பு நில காடுகள்னா சுரப்புன்னை காடுகள் உள்ள மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவு சதுப்பு நில காடுகள் உள்ளது. புனித பசுக்களின் பூமி கரூர். புனித பசுக்களின் பூமி கரூர். ஆசியாவின் 2வது பெரிய காகித உற்பத்தி ஆலை எங்கு உள்ளதுன்னா கரூர் மாவட்டத்தில் உள்ளது. அதன் பெயர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை. அது புகழூர் கரூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளங்குறிஞ்சி கன்னியாகுமரியில் உள்ளது. இந்திய அருமன் தொழிற்சாலை மணவாளங்குறிஞ்சி கன்னியாகுமரியில் உள்ளது. முதல் உலக போரின் போது மைய சக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் சென்னை தான். இந்தியாவின் பின்னலாடை நகரம் அடுத்தது டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திருப்பூர். இந்தியாவின் பின்னலாடை நகரம் டாலர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திருப்பூர். தெற்காசியாவிலேயே மிக பெரிய தொழிற்பேட்டை எங்கு உள்ளதுன்னா அம்பத்தூர் தொழிற்பேட்டை. இந்தியாவின் 2வது உப்பு உற்பத்தி மையம் தூத்துக்குடி. முதலாவது குஜராத். இந்தியாவிலேயே உப்பு உற்பத்தி மையத்துல நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. அடுத்து முதல்ல எதுனா நம்ம குஜராத் மாவட்டம் தான் மாநிலம் தான் முதலிடம் வகிக்கிறது உப்பு உற்பத்தியில. இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளதுன்னா மேகமலை பர்பர் காடு இங்க தேனி மாவட்டத்தில் உள்ளது. இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி எனப்படும் நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கு உள்ளதுன்னா மேகமலை பரப்பர் காடு எங்க உள்ளதுன்னா தேனி மாவட்டத்தில் உள்ளது. இந்தியாவில் முதலாக ISO
9001 தரச்சான்று பெற்ற மாவட்ட நிர்வாகம் எதுனா தேனி மாவட்டம் தான். இந்தியாவின் முதலாக ISO 9001 தரச்சான்று பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம். சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். சுதந்திர இந்தியாவின் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். கிழக்கின் ட்ராய் செஞ்சிக்கோட்டை. கிழக்கின் ட்ராய்னா செஞ்சிக்கோட்டை. சோழர் கால நிர்வாகம் பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் உத்திரமேரூர். சோழர் கால நிர்வாகம் பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் உத்திரமேரூர். பல்லவர் கால பற்றி கல்வெட்டுகள் கிடைத்த ஊர் குடுமியான் மலை கல்வெட்டு. பல்லவர் கால இசைக்கலை பற்றிய கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு. இது இசைக்கலை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு. சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமன்னூர். சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த இடம் சின்னமன்னூர். ரோமாபுரி நாணயங்களுக்கு கிடைத்த இடம் அரிக்கமேடு. ரோமாபுரி நாணயம் எங்க கிடைத்திருக்குன்னா அரிக்கமேட்டுல கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டின் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2007. 2007 தான் தமிழ்நாட்டில் வாட் வரி நடைமுறைப்படுத்தப்பட்டது. கைத்தறி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு கைத்தறி உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அளித்த முதல் மாநிலம். தமிழ்நாட்டில் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் முதன்மையான மீன்பிடி துறைமுகம் எதுனா தூத்துக்குடி தான். ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் மூன்று பருவ காலங்களில் மழையை பெறும் மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறுகிறது. நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. நாகரிகத்தின் தொட்டில் ஆக விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. மணிமுத்தாறு அணைக்கட்டு எங்க அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1977. மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை. மன்னர் திருமலை நாயக்கரின் தலைநகர் மதுரை. பல்லவ மன்னர்களின் சித்திரக்கார புலி என்று அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். பல்லவ மன்னர்களில் சித்திரக்கார புலி என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1937 ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை தொடங்கினார். 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல தான் 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. கருப்பு மலர்கள் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்ற புது கவிதை ஆசிரியர் காமராசன். பண்டைய தமிழ் கோட்டையை சுற்றியிருந்த அகழிகளில் எந்த வகை விலங்கினம் பாதுகாப்புக்காக விடப்பட்டதுன்னா முதலை. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? சென்னையில. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளதுன்னா சென்னையில். கோகுல கிருஷ்ணன் கமிஷன் நியமனம். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு விசாரித்த குழு. இந்த கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு விசாரித்த குழு எதுனா கோகுல கிருஷ்ணன் கமிஷன் நியமனம். அந்த குழு தான் நியமிச்சிருக்காங்க. பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யார்? சி ராஜகோபாலாச்சாரி. பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் தமிழக முதலமைச்சர் யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? வாஞ்சிநாதனால் படுகொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் கலெக்டர் ஆஷ் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்னா வாஞ்சிநாதால் படுகொலை செய்யப்பட்டார். இது 1911 ஜூன் 17 அன்று நடந்த ஒரு சம்பவம். தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படும் எதுனா திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எதுனா திருநெல்வேலி. 2ஆம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் கிருமி கொண்ட சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழனின் மற்றொரு பெயர் கிருமி கொண்ட சோழன். மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீரு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் திருஞான சம்பந்தர். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவு உள்ளன? 7 தொகுதிகள். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தனித்தொகுதிகள் எவ்வளவுனா 7 தொகுதிகள். மெட்ராஸ்
மாகாண சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1884. மெட்ராஸ் மகாஜன சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1884. ஒத்துழைமை இயக்கம் கொண்டு வந்தபோது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னா ராஜாஜி. ஒத்துழைமை இயக்கம் கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா ராஜாஜி. தமிழில் அமைந்த முதல் இசை நாடகம் எதுனா ஹரிச்சந்திர நாடகம். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். தமிழ்நாட்டில் உழவர் சந்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா மு கருணாநிதி. கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தினார். வீராணத்திலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர வீராணம் திட்டத்தை துவங்கிய முதல்வர் யாருன்னா மு கருணாநிதி. எமரால்டு அணை அமைந்துள்ள மாவட்டம் ஊட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா ஜானகி ராமச்சந்திரன். தமிழக அரசு சின்னமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழக அரசு சின்னமாக விளங்குவதுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். உலக தமிழ் செம்மொழி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னா கோயமுத்தூரில் நடைபெற்றது. உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயமுத்தூரில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் NH 47 நெடுஞ்சாலை சேலம் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. தமிழ்நாட்டில் NH 47 நெடுஞ்சாலை சேலம் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. கணியன் பூங்குன்றனார் விருது இது அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் வெளிவரும் தமிழ் மென்பொருள். உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி. உதயகிரி கோட்டை எங்கு அமைந்துள்ளதுன்னா கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. சாத்தனூர் அணைக்கட்டு தென்பெண்ணையாறுல அமைந்துள்ளது. சாத்தனூர் அணைக்கட்டு எந்த ஆற்றில் அமைந்திருக்குன்னா தென்பெண்ணையாறு. இந்தியாவிலே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதலாக அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் சத்தியமூர்த்தி. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. தொல்பொருளியலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் எதுனா மதுரை. கீழை நாடுகளின் ஏதென்ஸ் மதுரை. கல்லில் கவிதை மாமல்லபுரம். கல்லில் கவிதை எங்க உள்ளதுன்னா மாமல்லபுரம். தூங்கா நகரம் மதுரை. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி வால்பாறை. மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல். மலைகளின் இளவரசி வால்பாறை. தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை ராயபுரம் முதல் வாலாஜா வரை. இது 1956ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிக பெரிய தொலைநோக்கி எங்கு உள்ளதுன்னா வைனுபாப் தொலைநோக்கி காவனூரில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மிக நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம். தமிழகத்துல மிக நீளமான பாலம் எதுனா இந்திரா காந்தி பாலம். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் எதுனா காளிதாஸ். இந்திய நூலகவியல் தந்தை SR அரங்கநாதன். இவர் சீர்காழி சேர்ந்தவர். இவர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 9. அந்த தினத்தை இந்திய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகின் முதலாவது மகளிர் பொருளியல் கல்லூரி எங்க இருக்குன்னா பெரியார் மணியம்மை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி. இது வல்லம் தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் மாநில விலங்கு எதுனா நீலகிரி வரையாடு. தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். தமிழகத்தின் மாநில கனி பலா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். மக்கள் தொகையில் தமிழ்நாடு இந்திய அளவில் 7வது பெரிய மாநிலம். மக்கள் தொகையில தமிழ்நாடு இந்திய அளவில் 7வது மாநிலம். எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்திய அளவில் 8வது மாநிலம். எழுத்தறிவில் தமிழ்நாடு இந்திய அளவில் 8வது மாநிலம். நன்றி. இன்று நாம் தமிழ்நாடு பொது அறிவு மிக முக்கிய 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.